பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. அவருடைய தற்கொலை ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. 85 வயதான கே ராஜன் சென்னையில உள்ள ஆற்றலை குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. அவருடைய உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டெடுத்து போலீசார் விசாரணைகளையுமே மேற்கொண்டுட்டும் இருக்காங்க. தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டராக இருந்து வந்தவர் தான் கே ராஜன் அவர்கள். தமிழ்ல 1983ஆம் ஆண்டு வெளியான பிரம்மச்சாரிகள் அப்படின்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். அதன் பிறகு பாண்டியராஜன் இயக்கத்துல வெளியான டபுள்ஸ் படத்தை தயாரிச்சாரு. பிறகு அவள் பாவம், நினைக்காத நாளில்லை போன்ற படங்களை கே ராஜன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் நம்ம ஊரு மாரியம்மா மற்றும் உணர்ச்சிகள் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. பின்பு தங்கமான தங்கச்சி, சின்ன பூவே கில்லாதே போன்ற படங்களுக்கு கதையாசிரியராகவுமே இருந்திருக்காரா. இப்படி பன்முக திறமை கொண்ட கே ராஜன் அவர்கள் சமீபத்தில் மறைவுற்றது திரையுலகினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே உழைக்கிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா திரை பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலருமே இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையில இன்று கே ராஜன் அவர்களுடைய உடல் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடலுக்கு பல பிரபலங்களுமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்க வேளையில நடிகரும் பிரபல காற்பந்தய வீரருமான அஜித்குமார் அவர்கள் கே ராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரா. சோ இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.